Hello everyone, welcome to Ikila Feast and Lifestyle Vlogs. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். ஏன்னா வெக்கேஷன் ட்ரிப் போகிறோம். சம்மர் லீவ் விட்டுட்டாங்கல்ல, ஸோ ட்ரிப்புக்கு தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு 1 வீக்கு முன்னாடியே நான் பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ஏதாவது மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே 1 வீக் முன்னாடியே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த அழகான பேண்டா பவுச் மீஷோவில் 150 ரூபீஸ்க்குன்னு வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பெருசில் எனக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சீப்லேருந்து கண்ணாடி எல்லாமே நான் கொஞ்சம் எமர்ஜென்சிக்காக நான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த குட்டி கம்பார்ட்மெண்ட்டில் கிளிப்ஸஸ் தான் வச்சுருந்தேன். டிக்டாக் கிளிப்ஸ், பனானா கிளிப்ஸ், அதுக்கப்புறமா எனக்கு தேவையான ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாமே அதில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இயரிங்ஸ் காஸ்டியூம்க்கு தேவையான இயரிங்ஸ்லாம் ஒரு குட்டி பாக்ஸில் எனக்கு தேவையான இயரிங்ஸ் ஃபுல்லாகவே எடுத்து அதையும் சேஃபாக எடுத்து வச்சுக்கிட்டேன். தனியாக போட்டோன்னா ஏதாவது மிஸ் ஆகிடுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் பேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இன்னர் வேர் ஃபுல்லாகவே எங்கள் 2 பேர்த்தோடும் ஒரு கவரில் வச்சு அதை நான் வச்சுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் தேவையான கர்ச்சீஃப். ஃபர்ஸ்ட் ஒரு சூட் கேஸ் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். பெருசு தான் கொஞ்சம், அது எங்கள் 2 பேர்த்துக்கு போதும். ஸோ ஒரு சைடு அவர் ட்ரெஸ்ஸும் ஒரு சைடு என் ட்ரெஸ்ஸுமே பார்த்து நான் நல்லா நீட்டாக மடித்து வச்சுட்டேன். இந்த சூட் கேஸ் இல்லாமல் இன்னொரு பேக்கும் எடுக்க போகிறோம். எதுக்காகனா எங்கள் ஷூஸ் வைக்கணுங்கிறதுக்காக. நான் ஷூ பேக் ரீசெண்டாக மீஷோவில் வாங்கியிருந்தேன். அதுவுமே 6 பேக் ஆஃப் ஷூ பேக் 150 ரூபீஸோ என்னமோ தான், ரொம்பவே வர்த். அப்புறம் எங்களுக்கு தேவையான 2 பேருக்கு தேவையான சாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பேக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஷூஸ்லாம் வச்சுட்டேன். அப்புறம் டாய்லெட்ரீஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். சோப்பு, ப்ரஷ், பேஸ்ட், ஷாம்பு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட்க்கு பெட்ஷீட் வேணான்னு சொன்னார். ஸோ நான் சேஃப்டிக்கு நான் ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கிட்டேன். இந்த மேக்னெட் செயின் ரீசெண்ட் டேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வாங்கியிருந்தேன். எங்கே வாங்கினேன்றதை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஹேர் பேண்ட்ஸும் அங்கே அந்த இடத்துல தான் வாங்கினேன். அப்புறம் எனக்கு தேவையான பர்ஃப்யூம்ஸ், பாடி ஸ்ப்ரே எல்லாமே அந்த பேக்கில் அழகாக நீட்டாக எனக்கு எப்படி கம்ஃபர்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக மடித்து வச்சுட்டேன். நான் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோன்னா சென்னை டு கேஎஸ்ஆர் பெங்களூர் தான் புக் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு சென்னையில் 9:15 சென்ட்ரலில் ட்ரெயின், கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு 3:45 ரீச் ஆகும். ஸோ 5 o'clockலேருந்து கடூருக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஒரு 8:50க்கு ரீச் ஆகுவோம். நாங்கள் ஃபேமிலியாக பேக்கிங்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்டோட அக்கா வீடு, ஆன்ட்டி, நாங்கள் எல்லாமே கார் புக் பண்ணி இப்போ சென்ட்ரலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சென்ட்ரல் ஆல்மோஸ்ட் ஒரு 8:45க்குலாம் ரீச் ஆகிட்டோம். எங்கே க்ரௌட் இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொஞ்சம் முன்னாடி கிளம்பிட்டோம். நான் சப்பாத்தி செஞ்சுட்டேன். ஆன்ட்டி தக்காளி சட்னி செஞ்சுருந்தாங்க. ஸோ பிளேட் எடுத்துகிட்டு போக மறந்துட்டோம். ஸோ ரோல் மாதிரி அங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கரெக்டாக 3:45க்கு பெங்களூர் ரீச் ஆனோம். பெங்களூரில் வெளியே போனோம் டீ குடிக்கிறதுக்காக, நானும் ஹஸ்பண்டும். அப்போ ஹல்திராம்ஸ்னு ட்ரெயின் செட்டப்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. உள்ளே டீ வாங்கலை, வெளியே நானும் ஹஸ்பண்டும் டீ வாங்கிட்டு அப்புறமா உள்ளே போய் நாங்கள் எல்லாருமே குடித்தோம். கரெக்டாக ஒரு 8:55க்குலாம் கடூர் ரீச் ஆகிட்டோம். கடூரில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது. ஸ்டேஷன் விட்டு வெளியே போனோன்னே ஆட்டோ தான் இருந்தது. நாங்கள் எல்லோரும் ஆட்டோவில் போக முடியாதுன்னு கேப் தான் பக்கத்தில் விசாரிக்க போயிருந்தோம். பட் ரொம்ப காஸ்ட்லியாக கேட்டிருந்தாங்க. நான் கூகுளில் சர்ச் பண்ணப்போ SSMS ட்ராவல் தான் வந்தது. ஸோ அவங்கள தான் காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். நான் அந்த அண்ணாவோட காண்டாக்ட் நம்பரும் அப்புறம் ட்ராவல் நேமும் ஸ்க்ரீனில் நான் மென்ஷன் பண்ணுறேன். முன்னாடி ட்ராவல்ஸ் புக் பண்ணிட்டோம். 2 ஆட்டோ பிடிச்சி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். நான் இட்லி, வடை, அப்புறம் டீ குடித்தேன். அப்புறம் மற்றவங்கெல்லாம் பொங்கல், தோசை, மசால் தோசை எல்லாமே சாப்பிட்டாங்க. ரீசனபிள் தான். 5 பேர் நல்லா சாப்பிட்டுமே 505 தான் ஆச்சு. வர்த்துன்னு சொல்லுவேன். நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நான் புக் பண்ண கேப் அண்ணா வந்துட்டாங்க. அந்த டைமில் நாங்கள் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் பேசும்போதே அந்த அண்ணா தமிழில் தான் பேசினார். கடைசியாக கார்லாம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறப்போ நான் ஈரோடு சைடு தான், என் சொந்த ஊர்லாம் ஈரோடு தான் அப்படின்னு சொன்னார். நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை பேசினாலே போதுமே, தமிழில் அவர் நல்லா பேசினார். எங்களுக்கு கூட ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக கூட்டிகிட்டு போயிருந்தார். பாப்பாலாம் கையில் இருந்தது, நயோனிக்காலாம். ஆனால் ரொம்ப ஸ்பீடாலாம் போகாமல் எப்படி கரெக்டாக ஓட்டணுமோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கூட்டிகிட்டு போய் ரூமில் எங்களை சேர்த்துட்டாரு. ஃபைனலி அந்த பிளேஸை நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு சிக்மங்களூர் தான் போயிருந்தோம். கிரி எலைட் ஹோம் ஸ்டேயில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ஆன் த வேல தான் ரூம் புக் பண்ணோம். ரூமை கன்ஃபார்ம் பண்ணோம். இது ஆன்லைனில் தான் நான் பார்த்தேன். நாங்கள் கீழே போகிறப்போ உங்களுக்கு தெரியும் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்க்குறப்போவே லொக்கேஷன் சூப்பராக இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாய். And we stayed to Giri Elite Homestay. The trip finally started. கிரி எலைட் ஹோம் ஸ்டேயில் லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரல. பிகாஸ் இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் வெறும் க்ரீன் கலரில் மட்டும்தான் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே டிஃப்ரெண்ட்டாக பிளான்ஸ் எல்லாம் இருந்தது. இன்னும் கீழெல்லாம் ரூம் பக்கத்துலலாம் அடுக்கு செம்பருத்தி வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது.
பட் இதில் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தது இந்த ஸ்டெப்ஸ் மட்டும்தான். அது ஏறி இறங்கினாலே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கு 2 ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் இங்கே மேலே இப்போ தெரியுதுல அந்த ரூம் வந்து ஹஸ்பண்டோட அக்காவுக்கு கொடுத்தாச்சு. கீழே இருக்க ரூம் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பட் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் நிறையா ஹோட்டல்ஸ் என்கொயரி பண்ணேன். பட் கிரி எலைட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா பேபிஸ் 2 பேருக்குமே ஃப்ரீ தான். ஹன்சிகா நயோனிகா 2 பேருக்குமே ஃப்ரீ தான். அதே போல் இங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நைட் டின்னர் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ காஃபி கொடுத்துருவாங்க. அதே போல் மார்னிங்கும் டீ காஃபி கொடுத்துருவாங்க. இஃப் இன்கேஸ் நம்ம ஆஃப்டர்நூன் கேட்குறோன்னா அவங்க லன்ச் ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. பட் அதுக்கு நம்ம தனியாக பே பண்ணிடணும். இதுதான் லொக்கேஷன். இதுதான் டைனிங் ஹால் நான் காமிச்சது. ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு எங்கள் ரூம் வந்து இந்த டைனிங் ஹாலுக்கும் கீழே தான். அதுதான் கொஞ்சம் ஏறி இறங்குறது கஷ்டமாக இருந்தது. ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருந்தாங்க. அதே போல் கீழே மிளகு செடி எல்லாமே இருந்தது. கீழே ப்ளே கிரவுண்ட் எல்லாமே இருக்குது. அங்கெல்லாம் எங்களால் போக முடியல இறங்கி. ஃபைனலாக 104 இதுதான் எங்கள் ரூம். உள்ளே போனோடனே இவர் படுத்துட்டார். நான் வந்து எனக்கு வெளியே போய் அந்த பால்கனியை பார்க்கணுங்கிறது ஒரு பெரிய ஈகராக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நான் அங்கே தான் ஃபஸ்ட்டு போனேன். ஸ்ட்ரெயிட்டாக கேமரா எடுத்துகிட்டு நான் அங்கே தான் வீடியோ எடுக்கலான்றதுக்காக போயிட்டேன். இது ஆஃப்டர்நூன் 1 மணின்னு நினைக்கிறேன் நான் வீடியோ எடுக்கிறது. இப்போவே இந்த கிளைமேட் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கே. மார்னிங் ஒரு 6 to 7 o'clock எப்படி இருக்கும் யோசிச்சுக்கோங்க. வேறு லெவலில் இருக்கும். நான் நெக்ஸ்ட் டே தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க மாதிரி இருந்தது. ரூம் நான் ரிவீல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணோன்றதை பார்ட் 2 வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.